We will join the new song of the celebrations of church. Mr. Krishnaraj, Mahavidyalaya. Mr. Ravi Chandra, State Medical Officer. Mr. Sivananda, Ivanamati Church Officer. எங்களுடைய விழா ஏற்பாட்டுக்குழு சார்பாக ஒருவரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல எங்களுடைய முன்னாள் ஆசிரியர் குழாம் சார்பாக ஒருவரையும் Mr. Honorable Commissioner, the member of Pattabandra Pradesh Sabha, please ousting the highlight. முன்னாள் ஆசிரியர்களின் சார்பாக ஒருவரையும் எங்களுடைய ஆலோசகர்களின் சார்பாக ஒருவரும் வரலாளர்களின் சார்பாக ஒருவரையும் விழா ஏற்பாட்டு குழுவின் சார்பாக ஒருவரையும் தோட்ட தலைவர்களின் சார்பாக ஒருவரையும் கலை மாணவிகளின் சார்பாக ஒருவரையும் மகள் சொல்லை கருத்தியோடு இணைப்பதற்காக முன்னாள் ஆசிரியர்கள் சார்பாக ஒருவரை நாங்கள் அழைக்கிறோம். அத்தோடு தமிழ் அவர்களையும் சொல்வதற்காக நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் பாடசாலையினுடைய ஆசிரியர் குழாம் சார்பாக ஒருவரையும் விழா ஏற்பாட்டு குழுவின் சார்பாக ஒருவரையும் வரலாளர்களின் சார்பாக ஒருவரையும் தோட்ட தலைவர்களின் சார்பாக ஒருவரையும் எங்களுடைய பாடசாலை நிர்வாக SDC அங்கத்தவர் ஒருவரையும் வருக வருக வரவேற்பதில் மனம் களி கூறுகின்றேன்.
என் பாடசாலையில் பணியாற்றிய ஆசிரியர்களையும் தற்போது பணியாற்றி வருகின்ற ஆசிரியர் பெருந்தகையினரையும் கனிவுடன் வரவேற்கின்றேன். மேலும் வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன். வருகவே 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 வணங்கி பாடுகிறேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன். வருகவே வருகவே திருமதி தவராஜா அவர்களை கௌரவிக்கின்ற தருணம். முன்னாடி போட்டி உங்களுக்கு ஏற்ற தங்க வண்ணத்திலே முன்னாடி போட்டி உங்களுடைய தங்க மனசுக்கான முன்னாடி போட்டி போட்டு உங்களுக்கு கௌரவம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய தேர்வு சிறுமையும் பெற்றுக் கொள்ளும்படியும் அவர் பணியன்போடு கொள்கின்றோம். அப்போது தங்கள் நீண்ட காலத்துக்கு பின்பு இந்த பாடசாலைக்கு வருகை கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் போகிற நேரம் மிச்சம் எனக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. சென்ட் ஆஃப் பண்ணாங்க. நல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா எங்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தாங்க. போகிற நேரமும் அதே மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்த பாடசாலையில் நாங்கள் வந்து நிறைய வேலைகள் செய்திருக்கிறோம். அதை விட நான் பிரதீப்புக்கு இந்த பாடசாலையை கொடுக்கறதுக்கு மிச்சம் சந்தோஷமாக கொடுத்துட்டு போனேன். ஏன்னு சொன்னால் இந்த பாடசாலை வந்து இன்னமும் வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம். ஆக மோசமாக அடிமட்டத்தில் இருந்த பாடசாலை அதில் தொங்கல்ல ஒரு சின்ன துண்டு நம்ம அதாவது எஸ்டேட்டில் உள்ளவங்கள்ட்ட உதவி எடுத்து ஒரு சின்ன துண்டு உங்களை கௌரவிப்பதும் பெருமிதம் கொள்கின்றார்கள். ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி நண்பர் பிரதீப் சேகர் அவர்களே, அதுபோல் முன்னாள் அதிபர், எங்களுடைய ஒரே பயிற்சி காலத்தில் இருந்த முன்னாள் அதிபர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் ஆலோசகர்களே, மலவாளர்களே, பாடசாலை அதிபர்களே, முன்னாள் பாடசாலை அதிபர்களே, முன்னாள் பாடசாலை ஆசிரியர்களே, இந்த நிகழ்வை மிகவும் விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பழைய மாணவர்களே, இருக்கின்ற மாணவர்களே, அன்பான பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். அர்ப்பணிப்பான ஒரு ஆசிரியை எங்களுடைய பழைய மாணவிகளின் ஊடாக அவரை கௌரவிக்க இருக்கின்றோம். சித்ரா உங்களுக்கு தெரியும், பின்னணி பாடகி. அவருடைய படத்தை வழங்கி அவரை பெருமைப்படுத்துகின்றோம். உலகளாவிய ரீதியிலே அதிகமான பாடல்களை பாடிய பெண் பாடகியாக சாதனை புரிந்த சித்ரா, இவரும் ஒரு சித்ரா என்ற நாமத்தின் ஊடாக இவருக்கான நினைவு சென்று
ஆகவே எம்எஸ் தோனி எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றாரோ அதே போல இந்த தங்கங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் பெறுவதால் இதோ சென்னை சூப்பர் கிங்ஸ் எம்எஸ் தோனி நாங்கள் வாழ்த்த வேண்டும் என்று அவருக்கான நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. அவரை பொன்னாடை போட்டி பழைய மாணவர்கள் தங்களுடைய பாடசாலையிலே அன்றைய வெளிவந்த நியமனத்தின்படி அதிபராக பதவியை ஏற்றுக்கொண்ட அதிபர் திருமதி சிவகாமி அவர்களுக்கு பழைய மாணவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை கதிர்ஷன் மகளிர் கல்லூரியிலே சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஜெசிந்தா அவர்களை பாராட்டி கௌரவிப்பதோடு எம் வாழ்க்கையின் பொன்னாளென எண்ணுவதில் புதினமில்லை. இந்நாள் எம் வாழ்க்கையின் பொன்னாளென எண்ணுவதில் புதினமில்லை. வாழ்க்கை சக்கரம் தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் நசுக்கிச் சென்றாலும் வாழ்க்கை சக்கரம் தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் நசுக்கிச் சென்றாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற வார்த்தையிலும் புதினமில்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற வார்த்தையிலும் புதினம் இல்லை. என் நியமனப்பள்ளி என் தாய்ப்பள்ளி, என் நியமனப்பள்ளி என் முதல் தாய்ப்பள்ளி, என் முதல் தலைமையின் பணி ஓய்வை காண இங்கு விரைந்திருக்கின்றேன். என் முதல் தலைமையின் பணி ஓய்வை காண இங்கு விரைந்திருக்கின்றேன். தேசத்தின் பல்வேறு திக்குகளில் பணியாற்றி இன்றைய நாளில் நாம் வாழ்ந்த இடத்தின் மூச்சு காற்றை சுவாசித்து விட்டு செல்ல வந்திருக்கும் அன்பு ஆசிரிய சொந்தங்களே, தேசத்தின் பல்வேறு திக்குகளில் பணியாற்றி இன்றைய நாளில் நாம் வாழ்ந்த இடத்தின் மூச்சு காற்றை சுவாசிக்க வந்திருக்கும் அன்பு ஆசிரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்த்திய வணக்கங்கள். பணி ஓய்வை பெறும் அதிபரிடம் பணி ஓய்வை பெறும் அதிபரிடம் நான் கற்றுக்கொண்டவைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றேன். நான் கற்றுக்கொண்டவைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றேன். வகுப்பறைக்குள் நுழைவதல்ல ஆசிரியத்துவம், வகுப்பறைக்குள் நுழைவதல்ல ஆசிரியத்துவம், மாணவன் மனதிற்குள் நுழைவதே ஆசிரியத்துவம் என்பதை உணர்ந்தேன் ஐயா உங்கள் வாழ்க்கையில். வகுப்பறைக்குள் நுழைவதல்ல ஆசிரியத்துவம், மாணவன் மனதிற்குள் நுழைவதே ஆசிரியத்துவம் என்பதை உணர்ந்தேன். தலைமை என்பது பணியாற்றி பணிய வைப்பது என்பதையும், தலைமை என்பது பணியாற்றி பணிய வைப்பது என்பதையும், பள்ளிக்கூடமதை நிர்வகிப்பது மட்டுமல்ல, பள்ளிக்கூடமதை நிர்வகிப்பது மட்டுமல்ல, கற்றல் கற்பித்தலோடு பாட பொறுப்பேற்றையும் அதிகரித்த புரட்சி மனிதனாய், கற்றல் கற்பித்தலோடு பாட பெருமைகளையும் அதிகரித்த புரட்சி மனிதனாய், நாங்கள் பிழைவிடும் தருணத்தில், நாங்கள் பிழைவிடும் தருணத்தில் பேசாமல் கொள்ளும் மௌனத்தை நுட்பமாய் கொண்டு, பேசா
நிமிடம் கூட உங்களை கண்டால் தலைவணங்கி செல்லும். நேரம் கூட உங்களை கண்டால் தலைவணங்கி செல்லும். உங்கள் முகாமைத்துவம் கண்டு மாணவர் நேரத்தை ஒரு நிமிடம் கூட விரயமாக்காது பள்ளி வாழ்வை தன் வாழ்க்கையாய் கொண்டு சமூக பணியாற்றும் நுட்பம் கண்டேன். உங்கள் பணி ஓய்வு மலையக கல்வி பயணத்தில் சத்தியமாய் சரிவினை காட்டும் என்பது திண்ணம். உங்கள் பணி ஓய்வு மலையக கல்வி பயணத்தில் சத்தியமாய் சரிவை காட்டும் என்பது திண்ணம். என்றாலும் அடுத்த சந்ததியை வளர்த்தெடுக்க வழி கண்டிருப்பீர்கள் என்பதும் திண்ணம். உங்கள் உடல் உல ஆன்ம பலனுக்காக இறைவனை மன்றாடி இந்த தருணத்தில் அவர்களை தொடர்ந்து மற்றொரு ஆளுமை பாடசாலை ஆசிரியர் திருமதி வாசானி நீங்கள் நமக்கு கிடைக்க மண்ணுலகம் செய்த புண்ணியமோ வாசானி நீங்கள் நமக்கு கிடைக்க கல்லாய் வந்தேன் கவிஞனாக உங்கள் முன்னிலையில் பெருவேறு நிறைந்தது பெருமை பாராட்டு விழா இல்லை பெருவேறு நிறைந்தது பெருமை பாராட்டு காதல் நெஞ்சை உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலந்தோறும் எண்ணி சேரும் கண்ணும் பூவை இட்டு குந்தும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்த பேரை கூறும் பெண்மணி
பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது உன் தஞ்சமானது பாட்டு வாங்கும் மூச்சிலும் கண்ணம் பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது உன் தஞ்சமானது பெயர் பட்டியலோடு இதோ இன்று மிஸ்டர் எக்ஸ் அதற்கான கௌரவத்தை வழங்கும் சந்தர்ப்பத்திலே அவருடைய குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து கொள்ளும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே என்னுடைய சார் அவர்களுடைய மகள் மருமகன் என்று பெரும்பாலும் அவருடைய வாயிலிருந்து அதிகமாக வருவது உங்களுடைய பெயர்கள் தான். நீங்கள் இந்த நிகழ்வில் அவர்களோடு இணைந்து கொண்டால் இந்த நிகழ்வுகள் இன்னும் பெருமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகிய உங்களையும் நாங்கள் அன்போடு இந்த நிகழ்வோடு இணைத்துக் கொள்வதற்காக காத்திருக்கின்றோம். நீங்களும் இணைந்து கொண்டால் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுசரணை வழங்கிய ஒட்டுமொத்த மாணவர்களுடைய பெயர் பட்டியல் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 2000 இங்கே அலங்கரித்திருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்வுகள் இன்னும் சிறப்பாக இருக்க ஒரு சில கேள்விகளை எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த தருணத்தில் அதிபரிடம் உங்களிடம் பிடித்த விடை அதிபரிடம் நேர்மை. அதிபர் உங்களை அடிச்ச அனுபவம் ஏதாவது ஒரு சில விஷயம் லேட்டா வந்து அடி வாங்கியிருக்காரு. ரெடிஸ்னஸ் கண்டிப்பா நீங்க வரணும். இந்த விழா ஏற்பாட்டு குழுவினுடைய ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சிகள் நான் நினைக்கிறேன் 3 மாதத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதி அவங்க சிறப்பான ஒரு திட்டமிடல் செய்தாங்க. பாதி பேர் சொல்றோம் இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் சரியில்லை அப்படின்றோம். ஆனா நான் சொல்றேன் இந்த வாட்ஸ்அப் குரூப் சரியான முறையில் 500 பேரை மெயின்டைன் பண்ணி சாதிச்சிருக்காரு. ரெனிஸ்லஸ் தலைமையிலான அந்த குழு ஒட்டுமொத்த மனிதர்கள் அந்த கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு தலைமைத்துவத்தை வழங்கி இருக்கிறாரு. உண்மையிலே உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற வேளையில இந்த வேலை நான் நினைக்கிறேன் அவர் ஸ்பீச் எல்லாம் வேணாட்டாரு. அப்ப இப்படி கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ரெனிஸ்லஸ் நான் நினைக்கிறேன் அதிபர் மீது நீங்க ரொம்ப பாசம் நினைக்கிறேன். அந்த பாடசாலையிலிருந்து வெளியில சென்ற மாணவர்கள் எந்த தொழில் செய்யணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. எந்த தொழில் செஞ்சாலும் சேரிட நாலேஜ் எங்கேயாவது ஒரு மூலையில சுற்றி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையை சேரை பற்றி மறக்க முடியாத தருணம்னா நான் மறைக்கல்வி கிளாஸ்க்கு சேர்ச்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மேட்ச் போயிருந்தேன். அப்போ சேர் இதை கேள்விப்பட்டு கேமரி கிரவுண்டுக்கு வந்து என்னை அடித்தார். தேங்க்யூ. ரைட், நம்மளோட போலீஸ் அதிகாரி இருக்காரு. நான் நினைக்கிறேன் உண்மையில் இது பாடசாலைக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. ஏன்னா இலங்கை 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்மள ஒருத்தர் சுதந்திர நிகழ்வுல இம்முறை அந்த போலீஸ் அதிகாரியா அணிநடை வகுப்பு எத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டு தெரியல. நான் நினைக்கிறேன் Facebook வாயிலாக நானும் பார்த்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தேன். அப்படியான ஒரு அதிகாரி உருவாயிருக்கிறாரு. ஏன்னா உண்மையிலே நீங்க நினைக்கக்கூடாது இண்டிபெண்டன்ஸ் டேல எல்லாம் போயிட்டு ஒரு அணிநடை வகுப்பு செய்யறது லேசுப்பட்ட விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுடைய பெயர் பட்டியல் அங்கே வழங்கி இருக்கணும். ஒரு ராஜதந்திர நிகழ்வுல யார் யார் செய்யறாங்க அப்படின்னு 3 மாசமா லீவ் எடுக்கவே இல்லை. அந்த லீவை சேர்த்து வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் கட்டாயம் வரணும்னு சொல்லி நம்ம
மனோரா சார், சுரேன் சார் எல்லாருமே ரொம்ப சொன்னாங்க. அதனால் அதிபர்கிட்ட இந்த பாராட்டு விழாவை கட்டாயம் கலந்துக்கணும். நான் அவங்களை எல்லாரையும் பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதே நான் பெருமையாக நினைக்கிறேன். நம்ம அதிபர் சார் நிறைய சொல்லலாம் சார். பற்றி இந்த சந்தோஷத்தில் சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அதிபர் கிடைச்சதுக்கு உண்மையிலே நம்மளாம் பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். உண்மையிலே இப்படி ஒரு அதிபர், இப்படி ஒரு ஆசிரியராக ஒரு அதிபர் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய பாடசாலைகளில் இப்படி ஒரு அதிபர் கிடைச்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு நான் சொல்ல தெரியல. கிடைச்சிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே நம்மளோட அதிபர் உண்மையே பெருமதி மிக்கவர் சார். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே பெரிய நன்றி. தோக்க எடுக்காங்க, தோக்க உள்ளுக்கு வைங்க. ரைட், பாருங்க அதிகாரி எப்படி சொல்றாரு. நான் நினைக்கிறேன் ஒரு நிகழ்வுகளை அப்படி இருக்கப்ப சின்ன கேள்வி சார், டேட் ஆஃப் பர்த் எப்ப? டிசம்பர் 10 சார். பாருங்க உங்களோட பிள்ளைகள் எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா சார். டிசம்பர் 10ன்றது ரொம்ப மறக்க முடியாத விஷயம். இன்னொரு விஷயம் அங்க ஸ்பெஷல் ஒன்று பார்த்தோம் சார், இந்த பாடசாலைக்கு 10வது அதிபர் வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் நம்பருக்குள்ள பவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நான் கொஞ்சம் அவதானிச்சேன். எல்லாமே அப்ப நம்பர் சரியா தான் இருக்கேன்னா ரைட் அப்படின்னு இருக்கப்ப சேருக்கு பிடிச்ச கலர் லைட் ப்ளூ. ப்ளூ சார், ப்ளூன்னு சொல்றாங்க. கரெக்ட், நீங்க சொன்ன விஷயம் ப்ளூன்றது சரியான விட. சேருக்கு எந்த படம் பிடிக்கும்? பாடம் கேட்கல, படம். சேர் பிலிம் பார்த்து எதுவும் கண்டிருக்கமா? அப்படி நெருக்கமானவங்க யாரும் இருக்காங்களான்னு தெரியல. விளையாட்டுனா கிரிக்கெட்னா தெரியும். படம் சேருக்கு பிடிச்ச பாட்டு சார் சரியா சார், நீங்களே சொல்லி அது பொய்யான தவறான விட சொல்லிருக்கீங்க. சினிமானாலே பிடிக்காது அப்படி இல்லை சார். பாட்டெல்லாம் படிப்பாரு. நாங்க இந்த பேரும் ட்ரிப்ல வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டோம். சார் எங்களை விட நல்லா பாட்டு படிச்சாரு. இவ்வளவு நாள் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க சார் பாட்டு படிக்க மாட்டார். ஆனா சார் இந்த பேரும் பாட்டெல்லாம் படிச்சாரு. அப்ப நீங்க சரியா சொல்லணுமே எந்த பாட்டு சேருக்கு. என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முன்னாலுமே வீட்டில் இருக்கிறத விட அங்கே வந்து வீடை வாங்கி போட்டதோட இங்கே ஸ்கூலில் தான் இருக்கிறது கூட எல்லாத்துலேயுமே என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அவரோட பண்புகளை பற்றி. ரொம்பவுமே பிள்ளைகள் அக்கறையானவர். எப்பயுமே பிள்ளைகள்னு ஸ்கூல் பிள்ளைகளோடையே தான் இருப்பார். மற்ற டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட பிள்ளைகளோடையும் ரொம்ப அன்பாக இருப்பார். எல்லாருக்கும் உதவுற மனப்பாங்க அதிகமாகவே இருக்குது. எல்லாமே அவரே முன்னுக்கு செய்கிறது. எல்லாத்துலேயுமே வேற யாரும் வேறுபாடு பார்க்காம அன்பாக இருப்பார். கடமையில் ரொம்ப கடமையை செய்கிறவர். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ரொம்ப அன்பானவர், நேர்மையானவர். நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க. அப்போ அது மாதிரி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியுமா இருக்கும். நிறைய பேசிக்கிட்டே போகலாம். சேரை பத்தி பேசுறேன்னா ப்ரோக்ராம் லேஸ்ல முடிக்க மாட்டோம். நம்ம பாருங்க எவ்வளவு நின்றுகிட்ட ஆர்வமா என்னன்னா எங்களுக்கு இந்த டைமை பாருங்களேன் நிப்பாட்டிக்கவே முடியல. சேரை பத்தி பேசணும்னா 3 நிமிஷத்துல பேச. அதில் ஒருவர் நிரோஷினி, இன்னொன்று கலைவாணி.
அந்த 2 பிள்ளைகளும் மிக சிறந்த பிள்ளைகள், நன்றாக கல்வி கற்ற பிள்ளைகள். அது இன்றும் என் மனதில் அழியாத ஒன்றாக இருக்கின்றது. ஏனெனில் ஒரு பிள்ளை கற்றால் அதனுடைய பயனை நிச்சயம் அடைய வேண்டும், அடைய முடியும். என்னுடைய காலத்திலே நான் நினைக்கின்றேன் 2008ஆம் ஆண்டு அந்த முதலாவது குழுவை என்னால் மறக்க முடியாது. காப்போத்த சாதாரண பரீட்சை எழுதிய அந்த 2008ஆம் ஆண்டு குழு, நாங்கள் பல வழிகளிலே அந்த குழுவை தயார்படுத்த வேண்டிய நிலையிலே இருந்தோம். காரணம், அப்போது நாங்கள் ஆசிரியர் தொகை மிகவும் குறைவாக இருந்த காலம். 2007 எங்களுக்கு 10 ஆசிரியர்கள் வந்தார்கள். அதுக்கு முன்னாள் அதிபரும் சுரேன் சார், அதே மாதிரி தர்ஷினி டீச்சர், அவங்க தான் இந்த பாடசாலையில் முன்னின்று அந்த மாணவர்கள் அந்த நிலைக்கு கொண்டு வந்தோம். எனவே அவர்கள் கொண்டு வந்ததை தொடர்ந்து நாங்கள் கொண்டு சென்று 2008ஆம் ஆண்டு முதலாக அவர்களுடைய பரீட்சைகளை நாங்கள் எழுத வைத்தோம். அதிலிருந்து வந்த தொடர்ச்சியான காலங்களிலே நம்மளுடைய பாடசாலையிலே பரீட்சை பெறுபேறுகள் மிக சிறப்பாகவே அமைந்தது எனலாம். எனவே இந்த காலப்பகுதியிலே இந்த மாணவர்கள் என்னிடம் கற்ற விடயங்களை விட சொன்னாங்க, அடி வாங்கினது எச்சு வாங்கினது எல்லாமே சொல்லியிருப்பாங்க, சொன்னாங்க. என்றாலும் கூட நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகள் வந்துட்டு அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்ததுனால தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. அப்போ அந்த நல்ல நிலையில் இருக்கிறது தான் உண்மையிலேயே அவங்களுடைய கல்விக்கான பெருமை. இப்போ இடையில் நடந்த 2015, 2017, 2019 வருடங்களிலே நமது பாடசாலை 100% பெறுபேறுகளையும் பெறக்கூடியதாக இருந்தது. அதிலும் அந்த காரணம் வந்துட்டு பிள்ளைகள் தான், நீங்கள் தான், நாங்கள் இல்லை, அந்த பிள்ளைகள் தான். என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வந்துட்டு எங்களோட முழு ஒத்துழைப்போடு வேலை செஞ்சாங்க. நாங்கள் சொல்கிறத கேட்டாங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நீண்ட நாட்களாக சாமியை நான் பார்க்கவில்லை. நான் இந்த நாளில் சாமியையும் சாமியை சார்ந்த மற்ற சாமிகளையும் பார்ப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். நான் 30 வருடத்துக்கு மேல் இந்த பாடசாலையில் இருந்திருக்கின்றேன், சேவை செய்திருக்கின்றேன். ஆனால் இந்த விழாவுக்கு வருகை தந்திருப்பது பெருமைக்குரிய விடயம் என்னவென்றால், டீச்சருக்கு கிரியாவுடையும் சேர்வுக்கு வரவேற்பு ஒரே நாள் அடைஞ்சி. அப்போ டீச்சர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நான் கவலை இல்லாமல் போவேன் சரிசப்பா, ஏன்னா இந்த பாடசாலையை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னா பெரிய சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆசிரியர்னால டீச்சர் நல்லா தெரியும். அந்த விழாவில் இவ்வளோ சிறப்பாக நடத்தி அவங்க பார்க்கறதுல பெருமையா இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, பெற்றோர்கள் முக்கியமாக பார்க்கணும் என்னன்னா, 2 அதிபர்கள் இருந்தாங்க, சரியா வழி நடத்தினாங்க பாடசாலையை. அடுத்து வர அதிபர் இதே நிலைமையில இருக்கணுமா இருந்தா பெற்றோர்கள் கவனமா இருந்து செய்யும். இப்ப நாங்களாம் நானும் விலகல, பாடசாலை ஒருத்தராக தான் நான் சேர்ந்துக்கிட்டு இருக்கேன். சரியா, நான் ஒரு 30 வருஷம் எங்க மகன் படித்தாலே தெரியும், மகன் படித்து முடிஞ்சு எங்க பேர பிள்ளைங்கள்லாம் இங்க படிக்குது. அதனால நம்ம பயந்துக்கிட்டோம் ஒளிஞ்சுக்கிட்டோ இருக்க தேவையில்ல பாடசாலை உள்ளக்கு வர்றதுக்கு. ஏன்னா பாடசாலை தான் முக்கியம். சரியா, இப்ப போலீஸ் அதிகாரிகள் லோயர் எல்லாம் சொல்றாங்க, அவ்வளவு கொடுக்கறது நீங்க தான், உங்க துறை தான், நீங்க தான் அவ்வளவு பேரையும் உருவாக்குறீங்க. பெற்றோர்களை விட உயர்ந்தவர்கள் இந்த ஆசிரியர் அதிபர்கள் தான். உங்களை கௌரவிக்கப்படுறதுல எந்த குறையுமே இல்லை. ஆனா இப்ப இந்த அரசியல்வாதிகளை கௌரவிக்கிறத விட இந்த விழாவில் இவரை கௌரவித்து பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் எல்லாம் பகிர்ந்துட்டீங்க, அவருக்கு அனுபவத்தை பகிர்ந்துட்டீங்க, பாட்டு படிப்பாரு எல்லாமா கேட்டீங்க. எனக்கு ஒரு அனுபவம் அவர்கிட்ட என்ன கேட்டா, நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்ய வந்து கேட்டேன், வேறு ப்ரோக்ராம் கொடுத்தா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இந்த நேரத்தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் அதிபர் வேலை செய்யணும். நான் போகிறேன், நான் படிச்சிருக்கிறது 4ஆம் ஆண்டுக்கு அதிபர் வேலை செய்யணும். அப்போ அப்படி அவர் உண்மையிலே கோபம் தான், கோபம் இருக்கிறது தான் முன்னோர்கள் தான். மலர், அந்த ரோஜா மலர் ரோஜா அழகா இருக்கும், ஆனால் கீழே முள் இருக்கும். அது என்னன்னு கேட்டால் ரோஜாவுக்கு பாதுகாப்புக்காக தான் அந்த முள் எல்லாத்தையும் கண்டுக்காக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அன்பானவர் பழைய அதிபர் வந்திருக்காங்க, அவருக்கு முக்கியம் நன்றி. ஏன்னா அவரோட சேர்ந்து நிறைய வேலை செஞ்சுருக்கோம். இந்த கட்டமெல்லாம் போடுறதுக்கு அவங்களாம் பட்ட கஷ்டம் எடுத்து கூட பார்க்க முடியாது. அதே நேரத்தில் சுரேஷ் சார் கூட இந்த விழா இந்த கட்டடத்தை கட்டி வரக்குள்ள கடைசி நேரத்தில் தரிசித்து கூட அவங்களுக்கு வந்துட்டார். பொறுப்பாடிச்சிருக்கலாம் தெரியும், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் தொழிற்கலை கூட தொழிற்கலை தூக்கி கண்டிப்பாக பாடசாலை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உருவாக்கியிருக்கோம். இதை விட்டுறாங்க, இதை விட்டுறாம தொடர்ந்து கொண்டு போங்க.
தயவு செய்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.